ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கருப்பு உளுந்து களி. அதுக்கு வந்து ஒரு ஒரு குட்டி டம்ளரில் ஒரு டம்ளர் கருப்பு உளுந்து, அதுக்கப்புறமா அதே டம்ளரில் ஒரு அரை டம்ளர் வந்து புழுங்கல் அரிசி இல்லைன்னா பச்சை அரிசி எதுனாலும் எடுத்துக்கலாம். அது நம்மளோட சாய்ஸ் தான். நான் அன்றைக்கி புழுங்கல் அரிசி தான் எடுத்திருக்கேன். அதை வந்து நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி இரும்பு சட்டியில் போட்டு ரோஸ்ட் பண்ணால் டக்குனு ரோஸ்ட் ஆகிடும். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து ஒரு காட்டன் கிளாத் விரித்து அதை கொஞ்சம் ட்ரை பண்ணிவிட்டு இந்த மாதிரி பண்ணலாம். இப்படி பண்ணும்போது டெய்லி நம்ம ஃப்ரெஷ்ஷாக அந்த மாதிரி அரைச்சி செஞ்சால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மிஷினில் கொடுத்து அரைக்கிறதோட இந்த மாதிரி செய்கிறது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து நல்லா வாசனை வர அளவுக்கு, அதாவது நல்லா செவக்கிற அளவுக்கு, உளுந்து செவக்கிற அளவுக்கு வறுத்துட்டு அதை வந்து நம்ம கொஞ்சம் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் இது பண்ணி அரைச்சிக்கலாம். இப்போ வந்து நம்ம ஒரு கடாயில் 3 கிளாஸ் தண்ணி வச்சுட்டு 3.5 கிளாஸ் தண்ணியை சேர்த்துட்டு அது கூடவே கொஞ்சம் தோல் உரிச்ச பூண்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி அது கூட சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கணும். உப்பு சேர்த்துட்டு அதை வந்து கொதிக்க விட்டுறணும். நல்லா கொதித்து அது வெந்து வரணும். அந்த பூண்டு அந்த அளவுக்கு நம்ம வந்து கொதிக்க விட்டுறணும். நம்ம வந்து உளுந்தங்களி இந்த மாதிரி பூண்டுலாம் சேர்த்து செய்யும்போது அது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அந்த பூண்டோட ஸ்மெல் வந்து அதில் இது வரும்போது நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரு வாட்டி இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள், செம்மையாக இருக்கும். நாங்களாம் ஊரில் அம்மாலாம் செய்கிறது இந்த மாதிரி தான் செய்வாங்க. இதை கொஞ்சம் மூடி போட்டு வேக வச்சிடலாம். இது வெந்ததுக்கப்புறமா நம்ம இப்போ அரைச்சி வச்ச கருப்பு உளுந்து மாவு இருக்கு இல்லையா, அதை வந்து சுடு தண்ணியிலேயே நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிளறணும். அப்படி கிளறி கட்டிப்படாமல் இந்த மாதிரி கிளறி எடுத்துக்கிட்டே இருக்கணும். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போடும்போது தான் கட்டி பிடிக்காமல் இருக்கும். மொத்தமாக போட்டோன்னா கட்டி ஆயிரும். இந்த மாதிரி நல்லா ஒரு வெந்த ஸ்டேஜ், அதாவது கட்டியாகிற ஸ்டேஜில் நம்ம கைவிடாமல் கிண்டுறோன்னா அடி பிடிக்காது. இந்த மாதிரி கிண்டிக்கிட்டே இருந்து ஓரளவுக்கு இந்த பபிள்ஸ் வந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இனிப்புக்கு ஏற்ற மாதிரி நாட்டு சர்க்கரையோ இல்லைனா பனங்கருப்பட்டியோ பாகு எடுத்து சேர்த்துக்கணும். பனங்கருப்பட்டினா அதில் பாகு லைட்டாக தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு அது கூட கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு சேர்த்துக்கலாம். அப்படி அதில் தூசி இருக்கும். அதனால் இந்த மாதிரி நாட்டு சர்க்கரைனா அதில் வந்து ஒன்றும் இருக்காது. அதை ஒரு 5 ஸ்பூன் சேர்த்துருக்கேன் எனக்கு இனிப்புக்கு. கருப்பட்டினா இதோட நல்லா டேஸ்டியாக இருக்கும். நான் இப்போ வந்து நாட்டு சர்க்கரை சேர்த்து நல்லா கிளறிட்டே இருக்கேன். இது ஓரளவுக்கு நல்லா கட்டியாகிற வரைக்கும் நம்ம கிளறிக்கிட்டே இருக்கணும். இப்போ வந்து ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்துக்கிற போது உளுந்தங்களிக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நெய் கூட சேர்த்துக்கலாம், ஆனால் நெய்யை விட உளுந்தங்களிக்கு வந்து நல்லெண்ணெய் தான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ வந்து நம்ம நல்லா கிளறணும், அதாவது அடி பிடிச்சிடக்கூடாது. அதுக்காக தான் சிம்மில் வச்சு நம்ம நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும். சைடில் உள்ளதெல்லாம் கிளறி விட்டுறணும். இப்போ கிளறி விட்டுட்டு அது ஓரளவுக்கு வெந்து வர்ற ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து தேங்காய், நம்ம விருப்பப்பட்டால் வந்து தேங்காய் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா இப்படியே சாப்பிட்லாம். இதுவுமே நல்லா தான் இருக்கும். இது டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும். பட் தேங்காய் சேர்க்கும்போது ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். நான் அதனால் இன்றைக்கி வந்து தேங்காய் சேர்த்துக்க போகிறேன். இது கூடவே ஒரு ஆஃப் தேங்காவை திருவி இது கூட வந்து சேர்த்துக்க போகிறேன். தேங்காய் சேர்த்துட்டு அதையுமே ஓரளவுக்கு கிளறி நம்ம இது பண்ணோன்னா சூப்பராக இருக்கும். இதை வந்து நம்ம காலையில் செஞ்சுட்டு நைட்டு கூட சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கெட்டு போகாது சீக்கிரமாக. பாருங்கள் எவ்வளோ எம்மியாக வந்திருக்குன்னு. டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு.